கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மே மாதத்தின் வாழ்த்துதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியினாலும் இந்த மாதம் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை இந்த மாதம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 4 மாதங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். 5ஆம் மாதத்துக்கு வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள், தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பேரில் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் நல்லவர். கண்களை முடிச்சிருப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மே மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக மக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருப்பா. இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கடந்த 4 மாதங்களாக எங்களை காத்து வந்த தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் இந்த மாதமும் ஆண்டவர் அதே போல இந்த மாத வாக்குத்தத்தம் எங்களை காத்து நடத்துவதாக. இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களிலே தொடர்ந்து நடத்துவதாக. கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் வார்த்தை ஆசீர்வதியும். ஆவியோட கரங்களை போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேவன் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பார். விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆமென் சொல்லிக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பின் பெயரே எருசலேமிலே தேவனுடைய மகிமை விளங்குவது. ஆக இந்த அதிகாரம் முழுவதும் வருகிற வசனங்கள் அனைத்துமே கர்த்தர் பேசுகிற வசனம், கர்த்தர் சொல்லுகிற வசனம். ஆக 1 முதல் 22 வசனங்களும் தேவன் பேசுகிறது. தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிற வசனங்கள். அவர் ஆரம்பத்திலே பாருங்கள், 1ஆம் வசனத்திலே எழும்பி பிரகாசி என்றுதான் தொடங்குகிறார். உன் ஒளி வந்தது என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். 3 காரியங்களை அங்கே தேவன் சொல்லுகிறார். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்படிதான் தொடங்குகிறார். அந்த கர்த்தருடைய மகிமை, அந்த கர்த்தருடைய ஒளி நாம் எழும்பி பிரகாசிக்க எடுக்க வேண்டும்.
பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த இடத்துல ஒரு சப்பானியான ஒருவன், கால் முடவன், உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பான். அப்பொழுது பவுல் அவனுக்குள் விசுவாசம் இருக்கிறது, இயேசுவின் மேல், தேவனுடைய மகிமையின் மேல் விசுவாசம் இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுகிறார். ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிப்பதோடு மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவருடைய உள்ளமும் என்னவாய் இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலும் எப்படி வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்பதையும் அந்த வெளிப்பாடையும் பெறுகிறவனாயிருக்கிறான். அப்படிதான் அந்த இடத்துல இவனை பார்த்தான். அவனை உற்று பார்த்துக்கிறான். உடனே சொல்லுகிறார், அவன் கையை கொடுத்து எழுப்பி, நீ எழுந்து நட. அவன் எழும்பினான். அவன் எழுந்து நடந்தான். கர்த்தருடைய மகிமை அவனில் விளங்கியது. அவன் விசுவாசம் அவனுக்கு ஒரு கர்த்தருடைய ஒளியை கொடுத்தது. அவனுடைய விசுவாசம் கர்த்தருடைய மகிமை அவன் மூலமாய் மகிமைப்பட வைத்தது. இப்ப அவன் எழும்பி பிரகாசிக்கிறான். அந்த இடத்துல சின்னவனாக, ஒரு சிறியவனாக அந்த இடத்துல காணப்பட்டவன், ஒரு முடவனாக அந்த இடத்துல சப்பானியாக, ஒரு சின்னவனாக, ஒரு சிறியவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருந்தார் தேவன். அது எந்த காலம்? அவன் கர்த்தருடைய மகிமையை நம்ப வேண்டும். என் மேலும் ஒளி உதிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த நேரமானாலும் சரி நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதற்காக தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாயிருந்தான். தேவன் அவனுக்குரிய காலம் அந்த காலம்தான் பவுலின் பிரசங்க காலம். அந்த காலத்திலே பவுல் அவனை எடுத்து நிறுத்துகிறார். பவுலின் மூலமாக தேவன் அவனுக்குள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அவனை நடப்பித்தார். செய்தி முடிந்தவுடன், பிரசங்கமெல்லாம் முடிந்தவுடன், எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது, இவனுக்கு ஜெபிக்கும் போது இவனை எழுப்பவில்லை. பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே இவன் உள்ளத்தை தேவன் வெளிப்படுத்தினார். பவுலுக்கு தேவ மகிமை அவனில் இறங்கியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சபைக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களில் இறங்கும்படிக்கு, கர்த்தருடைய ஒளி உங்களில் பிரகாசிக்கும்படிக்கு நீங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எழும்பி பிரகாசிக்க ரெடியாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ரெடியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் நல்லவர்.
தெளிவாக இங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எதை? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் 1000 பலத்த ஜாதியுமாய் மாறுவதை தேவன் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பார். ஒருவேளை இந்த மே மாதம் நீங்கள் கர்த்தருடைய மகிமையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஒளியின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பீர்களே, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தீவிரமாய் நடப்பிப்பார். உங்களை 1000 மடங்கு 10,000 மடங்கு லட்சம் மடங்கு தேவன் நடத்துவார், தீவிரமாய் நடப்பிப்பார். நீங்கள் பலத்த ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, சரீர ரீதியாக அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பலத்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள். ஆண்டவர் அதே 60ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்தில், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்ப ஏன் 1000 நாம் உயர முடியாது? அப்ப ஏன் நாம் ஒரு பலத்தவர்களாய் மாற முடியாது? தேவனே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இந்த மே மாதம் இருக்கிறார். நம்முடைய துக்க நாட்கள், நம்முடைய மன சஞ்சலம், மன கஷ்டம், மன வேதனை, இவை யாவையும் தேவன் நீக்கி போடுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏப்ரல் மாதத்தோடு 30ஆம் தேதியோடு இது முடிந்து போனது. இது நேற்றோடு முடிந்து போனது. இன்றிலிருந்து நீங்கள் 1000 பலத்தவர்களாய் இந்த மே மாதத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவன் உங்களிலே தீவிரமாய் நடப்பிக்கும்படிக்கு இந்த மே மாதத்தில் ஏற்ற காலம், ஏற்ற நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் தேவன் செய்யும்படிக்கு ஆயத்தமாயிருங்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிரியைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய கைகளின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை மண்ணினாலே தம்முடைய சாயலாக அவருடைய கைகளினாலே கிரியைகளினாலே நம்மை உருவாக்கினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையே உருவாக்கின கர்த்தருடைய கை நம்மை வழி நடத்தாதா? நம்மை 1000க்கு அதிபதியாக மாற்றாதா? நம்மை ஒரு பலத்த ஜனமாக மாற்றாதா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக வாழ்க்கையில நாம் அற்பமாக ஒவ்வொரு நாளையும் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகரியா 4:10, அற்பமான ஆரம்பத்தின் நாளை
யார் அசட்டை பண்ணலாம்? இந்த 1ஆம் தேதியை அற்பமாக இருக்கலாம். ஒருவேளை நேற்றைக்கு உங்களுடைய சம்பளம் போட்டிருப்பார்களே, ஆனால் உங்களுக்கு அது அற்பமாக இருக்கலாம். இந்த 1ஆம் தேதி ஒருவேளை சம்பளம் உங்கள் கையில் இருக்குமானால் அந்த பணங்கள் அற்பமாக இருக்கலாம். இந்த மே மாதத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் கையில் உள்ளதோ அற்பமாக இருக்கலாம். உங்கள் கையில் 5 அப்பம் மாத்திரம் இருக்கலாம், 2 மீன்கள் மாத்திரம் இருக்கலாம். ஆசீர்வதிக்க கர்த்தர் இருக்கிறார். அதை 1000ஆய் மாற்ற தேவன் இருக்கிறார். அதை பலத்தவைகளாய் மாற்ற தேவன் இருக்கிறார். அந்த பலத்தவைகள் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மீதியாய் எடுக்கத்தக்க அளவிலே தேவன் தீவிரமாய் நடப்பித்தார். இந்த 1ஆம் தேதியை அற்பமாய் எடுக்காதீங்க. உங்கள் கையில் உள்ள பணங்களை அற்பமாய் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வேதாகமத்திலே வைத்து, ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த பணங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். இந்த 31 நாட்களும் என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என்னை ஆசீர்வதியும். 1000ஆய் பெருகட்டும், பலத்ததா இருக்கட்டும். கேளுங்க, இந்த 1ஆம் தேதி தான் ஏற்ற காலம். நீங்கள் சம்பளம் வாங்குகிற உங்கள் கைகளிலே பெறுகிற காலம் தான் ஏற்ற காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அசட்டை பண்ணலாம். அந்த அசட்டை பண்ணுவதை பெரிதாக எடுக்க வேண்டாம், நாம் கண்டுகொள்ளக்கூடாது. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரைக்கும். பிரசங்கி 9:14 முதல் 16. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை போட்டார். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த பட்டணத்தை விடுவிச்சான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. அந்த ஏழை மனுஷனை ஒருத்தருமே நினைக்கல. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும், பணபலத்தை பார்க்கிலும், வாய் வார்த்தைகளின் பலத்தை பார்க்கிலும், வைராக்கிய பலத்தின் பார்க்கிலும், மாம்ச பிரகாரமான பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமமும் என்று சொல்கிறார். ஆக இந்த எல்லா பலத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த ஞானம் நமக்கு உத்தமமாக இருக்கிறது. இந்த சிறியவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இந்த சிறியவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அங்கே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் சீரியா ராஜாவுடைய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே, தன் ராஜாவினிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர்
சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பலசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அதிக எண்ணிக்கை உள்ளவன், ராஜாவிடத்திலே செல்வாக்கு உள்ளவன், ஆனால் குஷ்டரோகம் உள்ளவனாயிருந்தான். மகா பராக்கிரமசாலி. இன்றைக்கு அநேகர் பலத்தவர்களாயிருக்கிறார்கள். பணபலம் மற்ற ஐஸ்வர்ய பலங்கள் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாது அவர்களிடத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது. இங்கே இவனிடத்தில் இவன் குஷ்டம் இருந்தது. இந்த குஷ்டம் என்பது இருக்குமானால் அது தீட்டுப்பட்டதாய் இருக்கும். அது எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்திவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் லேவியராகமம் புஸ்தகங்களை எல்லாம் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த குஷ்டம் வந்தவர்களை விலக்கி வைப்பார்கள். வீடுகளிலே வீடுக்கு குஷ்டம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. வீட்டின் சுவர் சேதமடைந்திருக்குமானால் அது வீட்டின் குஷ்டம். அந்த வீடு தீட்டுப்பட்டது. அது கர்த்தருடைய சமூகத்திலே அதற்கான பாவ நிவாரண பலி செய்து அந்த வீட்டில் தெளிக்கப்பட வேண்டும். அந்த வீடு செப்பனிடப்பட வேண்டும். அப்பொழுது அந்த வீடு அந்த குஷ்டரோகம் நீங்குகிறது. அப்பதான் அது பலத்தது. இவன் பலத்தவனாயிருந்தான், ஆனால் குஷ்டம் பிடித்தவன் தானே. குஷ்டம் பிடித்தவன் தானே. இவனை என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? தளபதி என்று வைத்துக் கொள்ளும். நேரா பார்க்கும்போது ஐயா வணக்கம், வணக்கம் 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 வணங்குவார்கள். தளபதி வருகிறார், எல்லாரும் வணக்கம் தெரிவிங்கள், வணங்குவார்கள். கடந்து போன பிற்பாடு புறம் பேசுகிறவர்கள் இருக்கலாம் இல்லையா? யாரு இவ்வளவு இதா போறான், குஷ்டம் பிடிச்சப்ப அவன் கையெல்லாம் குஷ்டமா இருக்கு. இவனையும் ராஜா தான் பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி பேசுகிறவர்கள், புறம் பேசுகிறவர்கள், நம்மை குறித்து குற்றம் பேசுகிறவர்கள், குறை பேசுகிறவர்கள், நம் நிலையை வைத்து நம்மை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறவர்கள் அநேகர். பண்ணிட்டு போட்டும். ஆனால் இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருந்தார். இந்த பலத்தவனுக்கும் ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருந்தார் இந்த குஷ்டம் நீங்குவதற்கு. இவன் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை விடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இங்கே ஒரு சிறிய பெண்ணை பிடித்து வந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலில் இருந்து. இந்த பலத்தவன் யார்? நாகமான். இந்த நாகமானுக்கு உதவுவது யார்? ஒரு சிறிய பெண். அவள் அந்த நாகமானின் மனைவியிடத்தில் சொல்லுகிறாள், இவர் இஸ்ரவேலுக்கு போவாரானால் அங்கே தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார்,
அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் அவர் இவருக்கு சுகத்தை கொடுப்பார். அவள் அங்கே சொல்லுகிறாள், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஆக இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் மனைவி வந்து சொல்லுகிறாள், நீங்கள் பிடித்து கொண்டு வந்த சிறிய பெண் இப்படி சொல்லுகிறாள், சமாரியாவிலே இருக்கிற அந்த தீர்க்கதரிசி இடத்தில் போவீர்களே ஆனால் நீங்கள் சுகமாவீர்களாம். உடனே இவன் ராஜாவிடத்தில் போகிறான், சொல்லுகிறான். ராஜாவும் மேல் உள்ள அந்த மதிப்பு, அன்பு, அக்கறை, கரிசனை எல்லாவற்றினாலும் அவன் இவனுக்கு இஸ்ரவேல் ராஜாவுக்கு கடிதம் எழுதி கொடுக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா அங்கே வந்து தன்னை அதிகமாக புலம்ப ஆரம்பித்தார். எலிசா தீர்க்கதரிசி, ராஜாவே நீர் ஒன்று புலமாத, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும், அவனை இங்கே அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான். ஆக ராஜா இப்பொழுது எலிசாவின் இடத்துல அனுப்பிவிடுகிறான். நாகமான் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே வந்து நிற்கிறான். நிச்சயமாக அவனுக்கு யாராவது வழிகாட்டி வந்திருப்பார்கள். அந்த வழிகாட்டி வந்து அந்த குதிரையிலிருந்து கழுதையிலிருந்து இறங்கி இதுதான் அந்த தீர்க்கதரிசியின் வீடு என்று நாகமானிடத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த நாகமானுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த நாகமான் என்ன எதிர்பார்க்கிறான்? அவன் வெளியே வந்து நின்று, யார் தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இவன் நினைத்திருந்தது அந்த தீர்க்கதரிசி வந்து இவன் கைகளை பிடித்து தடவி கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் தருவான். மனிதனுடைய நினைவுகள் ஆயிரம் ஆயிரம், மனிதனுடைய நினைவுகள் எவ்வளவோ, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல தேவன் சொல்லுகிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆனால் இவன் வாசற்படியில் வந்தோனே எலிசா தன் வேலைக்காரிடத்தில் சொல்லி அனுப்புகிறான், நீர் அப்படியே போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆக இவன் கீழே இறங்க வரும் பொழுது இறங்காதையும் நீர் அப்படியே புறப்பட்டு போய் யோர்தானிலே 7 தரம் நீர் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே இவனுக்கு கடும் கோபம் வந்தது. கோபமா அல்ல, கடும் கோபம் வந்தது. அந்த கடும் கோபத்தினாலே அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஸ்நானம் பண்ணி நான் குளிச்சு நான் சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். உக்கிரத்தோடே திரும்பி போனான். கோபமா திரும்பி போறான். போற வழியில் அவன் வேலைக்காரன் ஒருத்தன் சொல்றான் பணிவோடு, தகப்பனே, எப்படி கூப்பிடுறான் நாகமான, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் நீ செய்திருப்பல்ல. இப்ப அவர் ஒரு சிறிய காரியம் தான் சொல்லி இருக்கிறார். நீர் யோர்தானிலே 7 தரம் ஞானஸ்நானம் பண்ணும் என்ற சிறிய காரியம், அதை செய்யுமே, செய்துதான் பாருமே.
ஐயா, தேவன் ஏற்ற காலத்தில் தீவிரமாக இதை நடப்பிப்பார். ஆனால் மனிதனுடைய கடும் கோபம், மனிதனுடைய நினைவு அவனையே கெடுத்து விடுகிறது. அவன் அந்த இடத்திலே கோபமாக கடந்து போகிறான். இவன் கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஊழியக்காரன் மூலமாக அவன் மறுபடி உணர்த்தப்படுகிறான். உடனே யோர்தானிலே ஸ்நானம் பண்ணுகிறான். 6 தடவை ஸ்நானம் பண்ணினான், ஒன்றும் தெரியவில்லை. 7ஆம் தடவை ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கிறான். குழந்தையின் கைகள் போல் அவனுக்கு இருந்தது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி தான் சுத்தமானான். சிறியது, பலத்தது. 7 தரம் ஸ்நானம் பண்ணு. உன்னை பொறுத்தவரையிலே சின்ன காரியம், அது ஒரு சிறிய காரியம். ஆனால் அதை தான் பலத்த காரியம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எது சிறியது என்று நினைக்கிறீர்களோ அதுதான் பலத்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் ஏனதான வந்து விட்டு விடாதீர்கள். ஒரு சிறிதாக தூக்கி எறியாதீர்கள். அந்த வார்த்தை உங்களை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிக்கும். உங்களை உயர்த்தும், உங்களை பலத்தவர்களாய் மாற்றும், உங்களை 1000ஆய் மாற்றும். இங்கே பாருங்க, உடனே அவன் தேவ மனுஷனிடத்தில் திரும்பி வருகிறான். உங்களுடைய தேவனை தவிர வேற தேவன் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லையா? இதை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். காணிக்கை கொடுக்கிறான், வாங்க மறுக்கிறான் எலிசா. ஏன்? இது நாகமானுக்கும் ஒரு குஷ்டம் முடித்த ஒரு சின்னவனுக்கும் ஒரு சிறியவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு காரியம். அதனால் எலிசா, காணிக்க வேண்டாம், நீ கர்த்தருக்கு வேண்டுமானால் இதை நான் செய்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் அங்கே அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன், இவரை அனுப்புகிறேன், அவங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நல்லது என்ற வார்த்தை. ஆனால் ஆசீர்வாதம் என்பது உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம் சின்னதாக இருக்கலாம். இந்த வேத புஸ்தகத்திலே தான் உங்கள் வாழ்க்கையினுடைய 1000 மடங்கு ஆசீர்வாதமும் பலத்த ஆசீர்வாதமும் இந்த வேதாகமத்திலே தான் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சிறியவர்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் சிறியவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாயிருக்கிறார். அவர்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அந்த அக்கறை உள்ளவர் அவர்களை நினைவாயிருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறியவன், எளிமையானவன். ஆனால் கர்த்தரோ, கர்த்தர் என்றல்ல, கர்த்தரோ உயர்த்தி சொல்லுகிறான் அந்த இடத்துல, என் மேல் நினைவாயிருக்கிறார். சிறியவனாகிய என் மேல் தேவன் நினைவாயிருக்கிறார்.
என்னை எப்படியெல்லாம் ஆயிரமாய் உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை எப்படியெல்லாம் பலத்தவனாய், என்னை எதிலெல்லாம் பலத்தவளாய் என்னை மாற்ற வேண்டும் என்று தேவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். தேவன் நினைக்கிறாருங்க. அவர் அக்கறை உள்ளவர். சிறியவர் மேல் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறபடினால் அவர்களை நினைக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 நாளாகமம் 17:15 நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாய் தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இப்ப பலத்திருக்கிறான் தாவீது. அவனை ஏற்ற காலத்தில் அவனை பலத்தவனாய் மாட்டான். அதனால சீமை தூஷித்த பொழுது, மிக மிக மோசமாய் தூஷித்த பொழுது தாவீது என்ன சொன்னான்? பேலியாளின் மகனே என்று சீமை தூஷிக்கிறாங்க. பிசாசின் மகன் தூஷிக்கிறான், கல்ல எடுத்து அடிக்கிறான், மண்ணவாரி தூத்துறான். உலகம் தூற்றதான் செய்யும். மனுஷன் என்று இருந்தால் உன்னை தூத்ததான் செய்யும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஏற்ற காலத்திலே அவன் எப்படி இருக்கிறான்? ஆனால் அந்த ஏற்ற காலத்திலே அவன் பலத்தவனாய், அவன் 1000 இருந்தாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் இப்ப இருக்கிற பாருங்க, இந்த 1000 மடங்கு இது கொஞ்சமாய் இருக்கு. நான் இப்ப பலத்து இருக்கிற பாருங்க, இது கொஞ்சமாய் இருக்கிறது இல்லையா என்று தேவனான கர்த்தராகிய நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா சந்ததியின் மேன்மையான ஒரு சந்ததி, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். மனுஷனை மனுஷன் பார்ப்பது வேறு விதம், மனுஷனை பார்ப்பது வேறு விதம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆனால் கர்த்தர் மனுஷனை பார்ப்பது வேறு விதம். அதனாலதான் தாவீது இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நீர் என்னுடைய காரியங்களை குறித்து வைத்திருக்கிறது உம்முடைய பார்வைக்கு. இப்பயே அவன் பலத்தவன், இப்பயே அவன் 1000 மடங்கு உயர்த்தப்பட்டவன். ஆனால் சொல்லுகிறான், அது கொஞ்ச காரியம். ஆனாலும் வெகு காலத்து செய்தி எனக்கு சொல்லுகிறே, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ஐயா, இன்னைக்கு இருக்கிற குடும்பம், தாய் தகப்பன், கூட பிறந்த பிள்ளைகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உறவுகள், எல்லாருடைய பார்வையும் வேறையாக இருக்கலாம். தேவனுடைய பார்வை உங்களை மகா மேன்மையான ஒரு பார்வையில் வைக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்தும்படி தேவன் பார்க்கிறார். நீ மேன்மை அடைய வேண்டும் என்று தேவன் பார்க்கிறார். சிறியவனை கர்த்தர் நினைக்கிறார், சிறியவனை கர்த்தர் நினைக்கிறார். அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவன் மேன்மை அடைய வேண்டும். அப்ப தேவனுடைய பார்வை என்ன? மேன்மை அடைய வேண்டும் நாம், இல்லையா? இவன் திமிரு, இவன் கொழுப்பு,
சொல்லுவாங்க. எல்லாம் பேசும் இந்த உலகம். ஆனா கர்த்தர் நம்மள என்ன சொல்றாரு? மேன்மையான மனுஷனாக கர்த்தர் பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை, உறவுகள் உங்களை பார்ப்பதை விட, இந்த உலகம் உங்களை பார்ப்பதை விட கர்த்தர் உங்களை பார்ப்பது வித்தியாசமான ஒன்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 4:10 அந்த இடத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியோனே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் 1000 மடங்கு உள்ளவன்லப்பா, நான் பலத்த ஜாதி இல்லை, நான் ஏதோ 10-5 உள்ளவன், வாக்கு வல்லவன் அல்ல, மந்த திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என் சிறியவனான மோசேயே, மந்த நா உள்ள மோசேயே, திக்குவா என்று சொல்லுகிற சிறியவனான மோசேயே, உன்னை மேன்மையாக நான் பார்க்கிறேனடா, இன்னமும் நீ உன்னை தாழ்த்தி பார்க்கிறாய். மோசே தன்னை குறித்து பார்த்தது தன் பலவீனங்களை, தன் சுகவீனங்களை, தன் பிரச்சனைகளை, தன் கவலைகளை, இவைகளையே இவன் பார்த்து கொண்டிருந்தான். தேவன் அவனை பார்த்தது மிகுந்த மேன்மையாய் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். என்ன பேசணுமோ நீ அதை பேசுவ. அந்த மந்தனாவை பொறுக்காது, அந்த திக்குவாயை பொறுக்காது. எனக்கு அருமையான தேவன், உன் தரித்திரம் இருக்காது, உன் இல்லாமன்ற தரித்திரம் இருக்காது, சுகவீனம் பலவீனன்ற தரித்திரம் இருக்காது. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26 எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்களில் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், சிறியவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் பலவீனமாயிருக்கிறவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளை, உலகத்தில் யாரெல்லாம் இழிவா பார்க்கிறாங்களோ அந்த இழிவாய் பார்க்கப்படக்கூடிய அந்த மனுஷனை, அந்த மனுஷியை, இழிவானவைகளையும் அற்பமாய் உங்களை பார்க்கலாம், அற்பமாய் உங்களை நினைக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை தான், சிறியவர்களாகிய உங்களை தான், பைத்தியம் என்று இந்த உலகம் சொல்லுகிற சிறியவர்களாகிய உங்களை, பலம் உள்ளவர்களை விட பலவீனம் உள்ளவன் என்று சொல்லுகிற உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை குறித்து இழிவாக பேசலாம்,
அற்பமாய் எண்ணப்படலாம். ஒன்றுத்துக்கும் இல்லாதவை சொல்லலாம், தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டார். ஆக இரண்டாவது காரியம் நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, சிறியவர்களோடு இடைபடுகிறார் தேவன் அல்லது ஈடுபடுகிறார். சிறியவர்களை தேவன் அப்படியே விடுவதல்ல, அவர்களோடு ஈடுபடுகிறார். எப்படி? சங்கீதம் 68 அதிகாரம் 5 தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையாயிருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ பூமியில் தங்குவார்கள், வறண்ட பூமியில் தங்குவார்கள். யார்? திக்கற்ற பிள்ளைகள், பெற்றவர்களை இழந்தவர்கள், தேவன் தனித்திருக்கிறவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துகிறார், விடுதலையாக்குகிறார், இடைபடுகிறார். அந்த சிறியவர்களோடு தேவன் இடைபடுகிறார். தன் நிலை கருதி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு மத்தியிலே தேவன் சிறியவர்கள், நாம் ஒன்று பண்ண முடியாது, நான் சிறியவன், என்னால் ஒன்று செய்ய முடியாது, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவார்கள் என்று தனித்து போகிறார்களே, அந்த சிறியவர்களுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் இடைபடுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 140 அதிகாரம் 12 சங்கீதம் 140:12 சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார், இடைபடுகிறார், ஈடுபடுகிறார். என்னாச்சு? ஏன் இவனுக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த சிறியவனுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது? அவனுடைய வழக்கையும் எளியவர்களுடைய நியாயத்தையும் அவர் விசாரிக்கிறார் என்று அறிவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 20 மத்தேயு 12:20 அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். சிறியவனையும் சின்னவனையும், நெறிந்த நாளனான சின்னவனையும் மங்கி எறிகிற திரியான சிறியவனையும் தேவன் அணைக்க மாட்டார். அவர்களை தேவன் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் மேன்மையாய் பார்ப்பார். இப்பயே அவர் பார்க்கிறார், உன்னை மேன்மையாய் அவர் பார்க்கிறார். ஆனால் நாமோ நம்மை கீழ்ப்படுத்தினவர்களாக பார்க்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 9 அதிகாரம் 20 சங்கீதம் 9:18 சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்க நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகலங்க. கர்த்தர் இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். நீங்க உங்களை தாழ்த்தி உங்க கவலை, உங்க பிரச்சனை, மனவேதனை, சஞ்சலம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு உழப்பி உங்களை நீங்களே கீழே கொண்டு போய்க்காதீங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். உங்கள் விசுவாசம் மேன்மை அடையட்டும், உங்கள் நம்பிக்கை மேன்மை அடையட்டும், உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையட்டும். கர்த்தர் 3வது கடைசி காரியம் பெருக பண்ணுகிறார். கர்த்தர் சிறியவனை பெருக பண்ணுகிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 113 அதிகாரம் 7 சங்கீதம் 113:7
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எதிலிருந்து? புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சிறியவனை, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தூக்கி விடுவதோடு மாத்திரமல்ல, உயர்த்துகிறவரும் தேவன் தான். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை இந்த மாதம் புழுதியிலிருந்து தூக்கி விடுவார். உங்களை குப்பையிலிருந்து உயர்த்துவார். இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். உங்களை உயர்த்தி வைத்து பார்க்கிறார். உங்களை தூக்கி வைத்து பார்க்கிறார். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஒரு குடும்பத்திலே, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும். அந்த குழந்தை கழுத்து நின்ற பிற்பாடு என்று சொல்வார்கள். அதுவரைக்கும் கழுத்து சரியானபடி தூக்க வேண்டும். கொஞ்சம் வளர்ந்தவன அந்த பிள்ளைய அப்படியே தகப்பன் தன் கைகளிலே தூக்கி அந்த பிள்ளையை தூக்கி தனக்கு மேலாக தூக்கி வைத்து அந்த பிள்ளையை கொஞ்சுவான். என் செல்லமே, என் தங்கமே, என் உயிரே என்று சொல்லி அந்த பிள்ளையை கொஞ்சுவான். அவன் தாய் அவளை அந்த பிள்ளையை தூக்கி எடுத்து வைத்து, நீங்க தங்க குட்டிங்களா, நீங்க செல்ல பிள்ளைங்களா என்று சொல்லி அவனை கொஞ்சுவாள். அந்த பிள்ளையை கொஞ்சுவான் தகப்பனும். அதை போல தகப்பனாகிய தேவன், தாயாகிய தேவன் நம்மை தூக்கி வைத்து பார்க்கிறார். அந்த குழந்தையின் பார்வை நம்மில் இருக்கும், தரையில் இருக்காது. அந்த பிள்ளை புன்னகைக்கும், அழுகாது. அதே போல தேவன் உங்களை தூக்கி வைத்து பார்க்கிறார், மேன்மையாக வைத்து பார்க்கிறார். நீங்கள் உங்கள் தகப்பனாகிய கர்த்தரை, தகப்பனை போல இறங்குகிற கர்த்தரை பாருங்கள். தாயை போல தேற்றுகிற தாயை பாருங்கள், கர்த்தரை பாருங்கள். தரையில் இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா 25 அதிகாரம் 4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். தேவன் என்ன செய்தாரா? ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிறவனுக்கும் எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிலம். இது இந்த மாதம் வெயில் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கத்திரி வெயில் என்று இந்த உலகம் சொல்லும். இந்த மாதம் அப்படிப்பட்ட வெயில். இப்பொழுதே 107 டிகிரி 111 டிகிரி என்று போகிறது. இந்த வெப்ப அலை அதிகமாய் வீசும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இங்கே பார்க்கிறோம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தின தேவன் உங்களை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி தேவன் உங்களுக்கு நிழலாயிருந்து மேகஸ்தம்பமாயிருந்து இந்த வெயில் காலத்தை கடந்து போக விடுவார். இந்த செய்தியை கேட்கிற நன்மையான தாயே, தகப்பனே, சகோதரே, சகோதரி, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் இருக்கிறார். சிறியவர்களாய் இருக்கிற உங்களை தேவன் உன்னதமான இடத்துல பார்க்கிறார். உங்களை மேன்மையாக அவர் பார்க்கிறார். உங்களை நீங்களே தாழ்த்தி பார்க்காதீங்க. இந்த உலகம் 1000 பேசட்டும், இந்த 1000 உங்களை கேவலமாக பேசட்டும், அது உங்கள் காதுகளுக்கு தேவையல்ல. சீமைகள் இருப்பார்கள், அது உங்களுக்கு தேவையல்ல. உங்களுக்கான கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். இந்த மாதத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மே மாதத்தில் நீர் கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொடுத்த இந்த செய்தியின்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இந்த மே மாதத்திலே நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களை மேன்மையாக வைத்து பார்க்கிறீர். ஆண்டவரை, கடந்த 4 மாதங்களாக நாங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றும் நாங்கள் எங்களையே தாழ்மையாய் பார்த்து கொண்டு அவிசுவாசமாய் அவநம்பிக்கையாய் ஆண்டவரே ஒரு பற்றுதல் இல்லாமல் வேத வசனங்களை கேட்பதோடு விட்டு போய்விட்டோம். ஆண்டவரை, இன்றைக்கு உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை எல்லாம் எங்கள் இருதயத்தில் வைத்து ராஜாமங்களிலே உடைய வசனங்களை நான் தியானிக்கிறேன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை தியானிக்கிறோம். ஆண்டவரே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் தேவையில்லாத செலவில்லாதபடிக்கு இளையுதிராத மரத்தை போல் இருக்க கிருபை செய்யும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். அவர்களை ஆசீர்வதியும். இந்த வெயிலிலிருந்து தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளும். பெரியவர்களோ குழந்தைகளோ யாராயிருந்தாலும் அவர்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வியாதி பலவீனம் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து பலவீனம் சுகத்திலிருந்தும் விடுதலையை நீர் தார். அவர்களை மேன்மையிலே வைத்து நீர் பார்க்கிறேன். அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். துதிகனமைக்கு வேணாமல் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் நம்மை மேன்மையாக வைத்து பார்க்குதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளை ஆயிரமும் பலத்த ஜனமும் ஏற்ற காலத்தில் இந்த மாதத்தில் உயர்த்துவாராக. இந்த மாதம் முழுவதும் இந்த இயற்கை வெயிலுக்கு நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை மேன்மையிலே வைத்து பார்க்கிறார். நீங்கள் உங்களை குறைத்து பார்க்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் செய்தி உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.